உங்க குழந்தை ஏன் ஒரு இடத்துல அமைதியா உட்கார மாட்டேங்கிறாங்க? அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கலாம். உங்க குழந்தை சேர்ல உட்கார்ந்தா இப்படி ஆடிக்கிட்டே நெளிஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? நம்ம இது ஒரு தப்பான பழக்கம்னு நினைக்கலாம். ஆனா உண்மையில இது அவங்க உடம்போட ஒரு முக்கியமான தேவை. சரி, இது ஒழுக்க பிரச்சனை இல்ல. இது அவங்க மூளையோட அமைப்பு சம்பந்தப்பட்டது. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD இருக்கிற பல குழந்தைங்களுக்கு இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் சரியான தூண்டுதல் இல்லாம இருக்கும். அதனால தான் அவங்க உடம்ப அசைஞ்சா மட்டும்தான் மூளை ஆக்டிவா இருக்கும், அவங்களால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியும். ஆனா நாம பொதுவா அவங்க கிட்ட என்ன சொல்றோம்? அமைதியா உட்காரு, சேர ஆட்டாத, அப்படிதானே? ஆனா இப்படி சொல்றது அவங்க கத்துக்கிற திறனையே நிறுத்திடும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நாம அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம் வாங்க. சாதாரண சேருக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பால் சேர் கொடுக்கலாம். இல்லனா சேர் கால்ல தெரபேன் கட்டலாம். வைப்ரேட்டிங் தலை என்ன, ஃபிட்ஜெட் டாய்ஸ் மாதிரி கருவிகள் அவங்க கவனத்தை அதிகப்படுத்தும். ஹோம்வொர்க் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அவங்கள விளையாட விட்டா ரொம்ப நல்லது. சோ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். சில குழந்தைகளுக்கு இயக்கம் இல்லாம கத்துக்கிறது நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஆடுறது கவனக்குறைவில்ல, அது கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கான ஒரு வழி. சோ எப்போ இதை ஞாபகம் வச்சுப்போம், உடம்பு அசையும்போதுதான் மூளை கத்துக்கும்.